இச்சபுட் சினிமாவில் இந்த இப்படியான மனுஷன் வந்து பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, விசித்ராக்கும் திரும்பவும் வந்து ஒரு சண்டை. தினேஷ் கூடயும் சரி, கூல் சுரேஷ் கூடயும். ஸோ இவங்க 2 பேர் கூட தான் வந்து அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் இவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து இவங்க 3 பேருமே வந்து இப்போ ஸ்மால் பாஸ் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அங்கே முட்டையை வந்து அவிச்சு வச்சுருக்காங்க. அந்த ஓடை வந்து உடைக்கணும். அதுக்காக வந்து கூல் சுரேஷ் வந்து அங்கே படுத்துட்டு அவர் பாட்டுக்கு ஹாயாக வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து போய் கூப்பிட்றாங்க. மணி வந்து கேப்டனான மணி வந்து, "அண்ணா வாண்ணா அந்த இதை உடிச்சு குடுண்ணா" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு, "ஏன்ப்பா நான் மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியும்னா, இந்த வீட்டில் எவ்வளோ பேர் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, போய் நீ அவங்கள கேளு போ" அப்படின்னு சொன்னோடனே விஜயவர்மாவே யாரையோ வந்து நீ உரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க விசித்ரா. பார்த்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, "என்னண்ணா என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் ஹெட்டு மாதிரி ஆர்டர் போட்டுருக்கீங்க நீங்கள்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நான் ஒருத்தர் தான் இங்கே வந்து நான் ஒருத்தர் தான் இருக்கேனா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, அதுக்கப்புறமா நான் நீங்கள் எந்த வேலையுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி வந்து கூல் சுரேஷை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்க காலையிலேருந்து சும்மா அங்கே பக்கத்தில் நின்றுக்கிட்டு தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி கொடுத்தா அதில் போட்டு கிண்டிக்கிட்டு இருப்பீங்க அடுப்பில், அதை தவிர நீங்கள் வேறு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற முட்டையை பார்க்குறதுக்கு உன்னால் முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி வந்து பேசி விட்டுறாரு அவர். ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஏதோ சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருக்காங்க போல். ஸோ அதனால் நான்வெஜ் வந்து இப்போதைக்கு வந்து தொடமாட்டாங்க அப்படிங்கிறனால தான் நான் அதை வந்து தொடாமல் இருக்கேன், அதனால தான் நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி சும்மா பேசிகிட்டே இல்லாமல் மூடிட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் மூடிட்டுருங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்து திட்டிக்கிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே செம்ம கோவப்பட்டு கூல் சுரேஷை பார்த்து கத்துறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த வாரம் நீங்கள் 2 பேருமே வந்து இந்த வீட்டில் வந்து இருங்க. நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். நீங்கள் 2 பேரும் ரொம்ப என்னை வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கேமு, ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே கேட்டுட்டு இருந்த தினேஷ் வந்து, நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம் நீ தான் கேமு, ஸ்ட்ராட்டஜின்னு ஏதாவது போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் நீங்கள் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. காலையில் வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு, அதுக்கு வந்து நான் சொன்னேன், உடனே இந்த இஷ்யூ ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஏன் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் விசித்ராவுக்கு செம காண்டாயிடுச்சு. ஏங்க இந்த மாதிரி அல்பமான விஷயத்த போய் யாராவது ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா, சும்மா பேசணுமேனு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அவங்கள யாரும் கார்னர் பண்ணல. ஆமாம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னை கார்னர் பண்ணி என்னை வேணுன்ட்டே பிளான் பண்ணி இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா தினேஷ் வந்து செம்ம கடுப்பாகி வந்து உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு ஒன்றும் நான் இங்கே வரல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து செம கானில் இருந்தாங்க, தினேஷும் சரி, கூல் சுரேஷும் விசித்ரா மேலே. அதே மாதிரி விசித்ராவுக்கும் இவங்க 2 பேருன்னா ஆக மாட்டேங்குது. ஸோ இவங்க 2 பேருக்கும் விடாமல் சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சண்டை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பாய்.